spine erect. We'll chant the vibrant Om 3 times. Close your eyes. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. So, இப்போ நாம கடப்பா சுவாமிகளுடைய ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியம் அந்த புத்தகத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ முதல்ல பிரபஞ்சத்தை பத்தி சொல்லிட்டார். இப்போ நம்முடைய உடம்புல எப்படி இப்போ ஒரு கார் மெக்கானிக் ஒரு பைக் மெக்கானிக்கா இருந்தா பைக்கை ஓட்டுறது சொல்லணும். ஆனால் பைக் எப்படி வேலை பண்ணுது, அதுக்குள்ள என்னென்ன இருக்குது, எப்படி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒவ்வொரு பாகமும் வேலை பண்ணு தெரிஞ்சுக்கிட்டா தான் யூ பிகம் தரோ வித் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் யூ ஆர் ஹேண்ட்லிங். அது போல இந்த உடம்பு என்னும் கருவியில் நாம் இருக்கும் பொழுது இந்த உடம்பு எப்படி வேலை பண்ணுது, இதனுடைய கருவிகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். இப்போ நம்முடைய கடப்பா சுவாமிகள் அந்த லெவல்ல தான் இருக்கார். முதல்ல என்ன சொன்னார், இந்த பஞ்சபூதங்களுடைய இயல்பை சொன்னார். சமஷ்டி வியஷ்டி. சமஷ்டி என்பது அந்த பெரிய அந்த பூதத்தினுடைய மிகப்பெரிய குணம். வியஷ்டிங்கிறப்ப அந்த பஞ்சபூதத்துல ஒரு பூதம் மற்ற பூதங்களுடன் இணைந்து செயல்படும் பொழுது அது எப்படி உண்டாகிறது, அந்த இயற்கை குணம் எப்படி மாறுகிறது. சோ சமஷ்டி என்பது அதனுடைய இயற்கை குணம், வியஷ்டி என்பது மற்ற பூதங்களுடன் சேரும் பொழுது அதன் இயல்பு எப்படி மாறுகிறது என்பதை காட்டுகிறது. இது பிரபஞ்சத்தை பத்தி. இப்போ அதே 5 பூதங்கள்லாம் நம்ம உடம்புலயும் இருக்கு. அது எப்படி இருக்கு, ஞானேந்திரியமா இருக்கு, கர்மேந்திரியமா இருக்கு, அந்த கரணங்களா இருக்கு, இப்படி போறது. சோ போன கிளாஸ் வரைக்கும் நாம இதை பார்த்துட்டு ஞானேந்திரியங்களை பத்தி பார்த்தோம், கர்மேந்திரியங்களை பத்தி பார்த்தோம், அந்த கரணங்களை பொறுத்தும் பார்த்தோம். இன்னைக்கு நாம நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய வாயுக்கள் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான், நான் திருப்பி திருப்பி கிளாஸ்ல தான் சொல்லுவேன். ஆனால் கடப்பா சுவாமிகள் தான் உணர்ந்ததை ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி விவரமா சொல்றேன். சோ என் பஞ்ச பிராணம் என்ன எல்லாருக்குமே தெரியும். பிராணா, அபானா, சமானா, உதானா, வியானா. இது நமக்கு தெரியும், பல கிளாஸ்ல சொல்லியிருக்கோம், இது மனப்பாடம் ஆயிடுது. ஆனா எப்படி இத அக்கார்டிங் டு கடப்பா சுவாமிகள் அவர் எப்படி உணர்ந்து சொல்லியிருக்காரு இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த விதத்துல பார்க்கறச்ச வாயுக்கள் 10. அது கடப்பா சுவாமிகள் ஒரு அழகான ஒரு வெண்பா இயற்றியிருக்கார், அது பார்க்கலாம். தசவாயுவின் பெயரை சாற்ற கேள், பிராணன், நிஜமார் அபானன், நேர் வியானன் இவ்வசமாகும். அத்தகைய நாகன், உதானன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் இதுதான் அப்படின்னு ஒரு ஆசிரியர். இதெல்லாம் அவர் பாடினது. இதுல அவரை விவரமா பார்க்க முதல்ல பிராணன், பிராணவாயு, அதுதான் முதல்ல முக்கிய பிராண. அது என்ன நமக்கு தெரிஞ்சவற்றில தொப்புளில் இருந்து நம்முடைய தொண்டை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களையும் பராமரித்து அதற்கான வேலைகளை செய்ய வைப்பது பிராணம். இதுதான் என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சது, நான் படிச்சது. இப்ப இவர் என்ன சொல்றார் கடப்பா சுவாமிகள், இது இதயஸ்தானத்திலிருந்து மூக்கு வழியாக மேல் நோக்கி நடந்து பசி தாகங்களை உண்டாக்கி புசித்த ஆகாரத்தை ஜீரணம் செய்யும். இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இதயஸ்தானத்தில் இருந்துன்றப்ப இதயம் ஒர்க் பண்ணணும் இல்லையா? நமக்கு தெரிஞ்சத
கடப்பா சுவாமிகள் வார்த்தைகளுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். அவர் சொன்ன கூற்றும் நமக்கு புரிஞ்சுகின்றதும் எப்படி ஒண்ணுங்கிறத பார்க்கணும். அதுதான் முக்கியம். இல்லாட்டி அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, இவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, நம்ம தப்பா நினைச்சோம். கிடையாது. அவர் ஸ்பெசிபிக்கா சொல்றார். இதயத்தில் இருந்து மூக்கு வழியாக மேல் நோக்கி. பிராணன் அங்க தொப்புளிலிருந்து கண்டம் வரைக்கும். அப்போ அங்க இதயமானது செயல்பட அது காரணமாக இருக்கிறது. அப்புறம் என்ன? பசி தாகங்களை உண்டாக்கி. அந்த ஏரியா தான் இருக்கு, நம்ம ஸ்டமக் இருக்கு, நம்முடைய தாகம் தொண்டை இருக்கு, உண்டாக்கி புசித்த ஆகாரத்தை நம்ம சாப்பிடுறோம். சாப்பிடுறச்சு அது ஜீரணமாகணுமோ, அந்த ஜீரணமானது எங்க இருக்கு? இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஈசோஃபேகஸ்ல விழுந்த உடனே யுவர் ஸ்டமக், அண்ட் தென் it takes time for it to digest, and then it has to go to the intestines, and the intestines உங்க liver கிட்ட goes to the bank. இதுல gall bladder இருக்கு, spleen இருக்கு இல்லையா? இதெல்லாம் அப்புறம் வேற என்ன இருக்கு? gall bladder முக்கியம், spleen முக்கியம், ரெண்டு. மூணாவது liver manages. இதெல்லாம் வர்றதுனால இது என்ன பண்றது? இதை முழுமையா சொல்ற. நம்ம என்ன சொல்லிட்டோம்? தொப்புளிலிருந்து தொண்டை வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான அங்கங்களை பராமரிக்கக்கூடியதுதான் பிராணா அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல கடப்பா சுவாமிகள் ஸ்பெசிபிக்கா சொல்றார். இதயஸ்தானத்தில் இருந்து மூக்கு வழியாக மேல் நோக்கி நடந்து பசி தாகங்களை உண்டாக்கி புசித்த ஆகாரத்தை ஜீரணம் செய்விக்கும். ரெண்டும் ஒத்து வருதா? நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதுவும் இவர் சொல்றதும் அதே தான். இவர் அவருடைய வார்த்தைகள்ல சொல்றார், நாம புரிஞ்சுக்கிட்டது சரிதான். ஸோ இதயம் வேலை பண்ணணும், அதே நேரத்துல நம்முடைய ஸ்டமக் வேலை பண்ணணும், லிவர் வேலை பண்ணணும், ஸ்பிளீன் வேலை பண்ணணும், கால் பிளாடர் வேலை பண்ணணும், எல்லாம் வேலை பண்ணி ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் இருக்கணும். அதுக்குள்ள இருக்கிற எல்லா அவயவங்களும் வேலை பண்ணித்தான் என்னது சக்க வேற சத்து வேறையா. அதுக்கப்புறம் வேற. ஸோ இப்போ அவர் சொல்ற பிராணவாயு தத்துவமும் நாம புரிஞ்சுக்கிட்டது ஒன்றா இருக்கு இல்லையா? ஆக பிராணன் என்பது நம்முடைய தொப்புளிலிருந்து கண்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான அவயவங்களை காரியங்களை செய்விக்கக்கூடிய ஒரு வாயு தான் பிராணவாயு. அதுக்கு அடுத்தது அபானன். அபானன் என்பது என்ன? டவுன்வர்ட் பிரஷர். தொப்புளிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் கொடுக்கக்கூடிய பிரஷர் தான். சார் எல்லாமே அவ்வளவுதான் சார், நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. பஞ்ச பிராணாஸ், முக்கிய பிராணாஸ், பஞ்சபூதாஸ், இதுதான் உங்க உடம்பு. இத பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா அது பாட்டுக்கு நார்மலா போகும். இத பேலன்ஸ் பண்ணி இதுக்கு மரியாதை தரணும். பஞ்சபூதங்கள் நம்ம என்ன வாயில போடுற வேர்க்கடலையிலிருந்து, சர்க்கரையிலிருந்து, காய்கறியிலிருந்து அது மரியாதையோட இந்த உடம்பு வள. சார் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ஓட்டை வாய்க்குள்ள, இந்த ஓட்டை மவுத் கேவிட்டிக்குள்ள எது போட்டாலும் மரியாதையோட போடுங்க. வித் கிரேட்ஃபுல்னஸ், வித் கிராட்டிடியூட். அம்மா இதுவாவது இந்த வேலைக்கு கொடுத்தியம்மா, ரொம்ப நன்றிம்மா அப்படின்ட்டு தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஜூஸ் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, சாப்பாடு சாப்பிடுறது நன்றி உணர்வுடன் பண்ணுங்க சார். உடம்பு மித ஆகாரத்தோட பிரமாதமா இருக்கு. அது போலவே பஞ்ச பிராணாச இயைந்து மரியாதையோட நடத்து. வெளிக்கு போகணும்னு தோணுதா, அது அப்பானா வேலை பண்றது, அது வேலையை பண்ண விடுங்க. சாப்பிட்ட உடனே 10 நிமிஷம் இருங்க, அப்பதான் பிராணா அது ஒரு வேலை பண்ணும். சில பேர் சாப்பிட்ட உடனே படுத்துடுவாங்க. படுத்துட்டா அந்த பிராணனுடைய வேலை பண்ண முடியாது. அந்த நம்ம பொசிஷன் எப்படி வர்டிகலா இருக்கிறது தான் மனிதனுடைய நிலை. இதே புலியோ அல்லது பூனையோ இருந்தா ஹரிசாண்டலா இருக்கு. ஸோ அதனுடைய வேலை பிராண ஒர்க் பண்றது வேற விதம். நம்முடைய பிராண ஆக பஞ்ச பிராணாஸ் பஞ்சபூதாஸ் நம்ம உடம்புல ஒவ்வொரு இருக்கிறது மரியாதையோட டீல் பண்ணாதே. இப்போ அபானன்ங்கிறது டவுன்வர்ட் பிரஷர். இவர் என்ன சொல்றார்? இது குதத்தை பற்றி நின்று மல மூத்திரங்கள் சுக்கிலம் ஸ்ரோனிதத்தையும் வெளியில் தள்ளும்படி செய்யும். அவர் வார்த்தையில சொல்றார். இதே தானே நம்முடைய எக்ஸ்கிரீட்டரி போர்ஷன் எல்லாத்தையுமே வெளியே தள்ளுறதுக்கும், அண்ட் தென் ஜெனிட்டல்ஸ்ல யுவர் செமன் அண்ட் யுவர் ஸ்ரோனிதம், யுவர் எண்டோமெட்ரியம், பெண் குழந்தைங்களுக்கு எண்டோமெட்ரியம், அந்த கரெக்டா மென்ஸ்ட்ரேஷன், இதெல்லாம் தான் சார் வாழ்க்கை. இது அந்த காலகாலத்தில் நடக்கணும். அப்படி நடந்தா தான் மனுஷன் நிம்மதியா இருக்க முடியும்.
அதுக்கு இந்த உடம்புக்கு அப்பானன்னு கொடுக்கறது மரியாதை தரணும். அந்த டாய்லெட்ல போய் உட்காரச்ச அதுக்கு அது என்ன பண்ணுது அப்பானன், அந்த மரியாதையை உணர்ந்தீங்கனாலேயே அங்க நடக்க வேண்டிய வேலைகள் தானா நடக்கும். சிமிலர்லி இந்த டெலிவரி, குழந்தை பிறக்கிறது, அதுக்கு உண்டான டைம் தரணும். அந்த அப்பானன் வேலை பண்ணி அதனுடைய வேலையே அதுதான். 9 மாசத்துல உங்க அம்மாவுடைய கர்ப்பத்துல நீங்க இருக்கச்சியே அம்மாள் எல்லாம் முடிச்சுடுறான். முடிச்சுட்டு உனக்கு அற்புதமான ஒரு கருவியை தரல. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அது 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டுடைத்து. அது போல இந்த பாண்டத்தை நல்லபடியா பயன். அப்ப நீங்க டாய்லெட் போய் உட்காருங்க, அதனுடைய வேலை பண்ண விடுங்க. அது போல டெலிவரி வர்ற பெயின்ஸ் எடுக்குது, அதை வேலை பண்ண டைம் கொடுங்க. நீங்க நினைச்ச மாதிரி டமால் டிமில் ஆகுறதுல அப்போ உங்க ஈகோ தான் சஃபர் ஆகுமே. இந்த பிராண வில் பி ஜஸ்ட் லாஃபிங் இட். சோ அதுக்கு உண்டான மரியாதை நம்ம தரணும். இவர் என்ன சொல்றார், அப்பா நன் இது குதத்தை பற்றி நின்று மல மூத்திரங்களையும் சுக்கில ஸ்ரோடிதத்தையும் வெளியில் தள்ளும்படி செய்யும். சுக்கிலம்ங்கிறது செமன், ஸ்ரோனிதம் என்பது த எண்டோமெட்ரியம், கருப்பையில உள்ள கோட்டிங். அண்ட் 25 நாளுக்கு ஒரு முறை, 28 நாளுக்கு ஒரு முறை it had to go replaced with a new coating of the endometrium. அதுதான் menstruation. அதுக்குண்டான மரியாதையை தரும். அதுதான் அப்பானம். இந்த காலகாலத்தில் நடக்கிறதுதான். இதுக்கு எப்படி பஞ்சபூதங்களுக்கும் பஞ்ச வாயுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சோ நீங்க அழகான ஃபைப்ரஸ் ஃபுட் அண்ட் நல்ல நேர்த்தியான சத்தான உணவு கொஞ்சம் சாப்பிட்டா போதும். சாப்பிட்டாலே இந்த உடம்பு வேலை பண்ணும். நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு என்னென்னவோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வச்சிருக்கிறதுலாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா யுவர் பிராணா கெட்ஸ் கன்ஃபியூஸ்ட், யுவர் அப்பானா கெட்ஸ் கன்ஃபியூஸ்ட். நம்ம நிறைய படிக்கிறோம். இந்த காலத்துல பார்த்தோம்னா இயற்கை சாப்பாடு, இயற்கையில விளைஞ்சதை சாப்பிட்டுட்டு இருந்தப்ப 12 வயசு 13 வயசுல தான் வந்து பெண் குழந்தைங்க மென்ஸ்ட்ரேஷன் வருவாங்க, அவங்க மெச்சூரிட்டி வரும். இப்ப எதையோ சாப்பிடுறப்ப 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கே வந்து அந்த வந்துடுது மென்ஸ்ட்ரேஷன். அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க, அவங்க தன்னுடைய உடம்புல ஏற்படக்கூடிய மாறுதல்களை ஏத்துக்க முடியல. தட் இட்செல்ஃப் பிகம்ஸ் a stress. நம்முடைய இயற்கையோடு பிரிஞ்சு எப்ப இயைந்த வாழ்க்கையை வாழற வரைக்கும் தான் நமக்கு நிம்மதி இருக்கும். சோ நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமையும் பேரண்ட்ஸோட பேசி குழந்தைங்களுக்கு இயற்கை வழி நடத்துங்க. அவங்க நடக்கிறாங்களா இல்லையா வேற விஷயம், அட்லீஸ்ட் நம்ம ஊதர சங்கம் ஊதம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அப்பா நன். அப்புறம் உதாரணம் என்ன பண்றது, நாம படிச்ச வரைக்கும் தொண்டையிலிருந்து உச்சி வரைக்கும் upward pressure, because your brain is the CPU, central processing unit. அதுதான் முக்கியமானது. அது இல்லாட்டி எல்லாம் கோயிந்தா. அதோட கனெக்ஷன்லாம் ஒழுங்கா இருக்கணும், நியூரான் மூமெண்ட்ஸ் ஒழுங்கா இருக்கணும். அதுக்கு ரத்த ஓட்டம் சரியா போகணும் வித் ரிச் ஆக்சிஜன். So the brain demands 90% of your oxygen intake of every breath for it to function properly. And மண்டை நீங்க இருக்கிறச்ச அதை வந்து குளிர்ச்சியா வச்சுக்கணும். அதுக்கு என்ன வேகாத வெயில சுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது தம் வேலையை காணும். அதனால முக்கியமானது என்ன, உதாரணம். இது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த உதாரணம் சார் யோசிச்சு பாருங்க. நான் சில டைம் யோசிப்பேன், இப்ப நம்ம தண்ணி நம்ம மோட்டார் போட்டு கிணத்துல இருந்து எடுக்கிறோம், இல்லாட்டி போர்வெல்ல இருந்து எடுக்கிறோம். அந்த தண்ணி எப்படி ஓவர் டேங்க் போறது, மேல வித் பிரஷர் இட் கோஸ் அப் எகெயின்ஸ்ட் தி கிராவிட்டி, ஆன்டி கிராவிட்டி. Gravitational force is the nature of the earth is to pull everything down, whereas we have devised something to overcome and go against and to reach a higher limits. That is what is the motor pump does. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இயற்கையில கூட ஒரு சார் நீங்க வியந்து போவீங்க, ஒரு அரச மரம் கரெக்டா இந்த பிப்ரவரி மார்ச் மாசத்துல எல்லா இலையும் உதிர்த்துடும். அது எவ்வளவு உயரம் இருக்கு, 60 அடி 70 அடி உயரம் இருக்கு. வேற எங்கேயோ உள்ள இருக்கு. ஏப்ரல் அந்த மார்ச் கடைசியில பாத்தீங்கன்னா அந்த உச்சாணி கொம்புல அந்த துணூண்டு ஒரு கிடையில இத்துணூண்டு இலை தளன்னு பட்டு அவ்வளவு அழகா வரும். அந்த காத்துறது அசைறத பாக்குறதே ஒரு அழகு. எனக்கு ரொம்ப இஷ்டம். அதுல நான் ரசிச்சு பார்ப்பேன். எப்படிடா
இவ்வளவு ஆழமான வேர்ல இருந்து எகெயின்ஸ்ட் த கிராவிட்டி அவ்வளவு வசனம் போய் அந்த இலைக்கு கூட இட் கெட்ஸ் தி எசன்ஸ், இட் கெட்ஸ் தி எசன்ஸ் ஆஃப் த லைஃப் த்ராபிங் ஃபோர்ஸ். யாருங்க இதெல்லாம்? இதெல்லாம் பார்த்தாலேயே ஏதோ மகா பெரிய ஒரு சக்தி, அழகு, அன்பு, தெய்வத்தம் எல்லாமே கலந்த ஒரு அம்பாள் ஜொலிக்கிறான்னு நமக்கு மனசு அப்படியே கரைஞ்சு உருகி போயிடும். அவ்வளவு ஒரு சின்ன ஒரு காத்தடிக்கிறச்சே அப்படி பல பல பலன்னு ஆடும். அதே போல மாவலியை பாருங்க, அப்படியே அந்த செவ்விதழ் கலர் வந்து வெள்ள பிரவுன் ஆகி அப்புறம் அழகா அந்த பச்சையில வந்து எப்பேற்பட்ட ஒரு சுழற்சி. அது நமக்கு குட்டி குழந்தைய பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா கவுது படுத்து அப்புறம் மொள்ள மண்டி போட்டு ஒரு அழகு இருக்கு, எல்லாத்துலயுமே ஒரு அழகு. அந்த அழகை மட்டும் நம்ம தெரிஞ்சு மரியாதை கொடுத்து பார்த்தோம்னா everything is divine, there is a cyclic order, there is an orderliness. அதுதான் உதான வாயு. அப்போ இங்க இருந்து நுரையீரல் இருக்கு, இதயம் இங்க இருக்கு செஸ்ட்ல, அங்க இருந்து இது வரைக்கும் ரத்த ஓட்டம் பார்க்கணும்னா அது எப்படி பெற்ற மோட்டரா இருக்கணும் பாருங்க. அந்த இதயம் 70 வருஷம் 80 வருஷம் கரெக்டா துடிச்சுக்கிட்டே இருக்கு, நான் ஸ்டாப். அப்ப அதுக்கு எவ்வளவு மரியாதை தரணும் நாம. அதுதான் இவர் என்ன சொல்றார், உதான வாயு. இது கண்டஸ்தானத்தில் இருந்து அன்னத்தை விழுங்கி அந்த அன்ன ரசத்தை நாடிகளுக்கு வியாபிக்க செய்து சப்தத்தோடு கலந்து குரலோசை செய்விக்கும். இஃதன்றியும் தூங்கும் பொழுது கண்கள், மூக்கு, வாய், செவிகள், சருமம் என்னும் 5 இந்திரியங்களையும் அஞ்ஞானம் என்னும் இருளில் அழுந்த செய்து உங்களை தூங்க வைத்து செயலிழக்க செய்யும். எவ்வளவு டீப்பா அனலைஸ் பண்ணிருக்க. பிறகு தூங்கி எழுந்தவுடன் அந்தந்த இந்திரியங்களை கத்தம் ஸ்தானத்தில் வந்து இருக்கும்படி செய்விக்கும். இது அக்கார்டிங் டு ஹிம். அப்ப என்ன இருக்கு, உதாரண வாயு உங்களை தூங்க செய்யறது மொள்ள. அதுதான் குருஜி என்ன சொல்றார், தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சிபியுக்கு நிறைய யோசிக்காம நல்ல மியூசிக்கை கேளு, தியானம் பண்ணு, திருப்தியா நிம்மதியா இருந்து ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு அந்த உதான வாயு ஜோ 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 தூங்க வைக்கும். அப்போ தூக்கம் வரும். அப்ப நீங்க எதனா கண்ணா பண்ண சீரியல்ல பாத்துக்கிட்டோ, சினிமாவை பார்த்துக்கிட்டோ, வெட்டிடுவேன் முடிச்சுடுவேன் பார்த்துக்கிட்டா உதான வாயு லபோ லபோன்னு அடிச்சு தூங்க கூட விட மாட்டேங்கிறா மடையான்னு. சோ மனசு அமைதி பெறும் பொழுது அந்த உதான வாயு நம்ம தூங்குறச்ச நம்முடைய ஞானேந்திரியங்கள்லாம் வேலையா பண்றது கிடையாது. உடம்புல இருக்கிற காது இருக்குது, மூக்கு இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, தோல் இருக்கு, இருந்தா கூட அது எங்க இருக்குன்னு தெரியாம தூங்கணும். ஆக தூங்க வைத்தல் என்னும் செயலை செய்வதற்கு உதவியாக இருப்பது நம்முடைய உதான வாயு. இதுல நான் இவர் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் அதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியாது. சோ அதோட ஸ்பெசிபிக்கா இன் மைன்யூட் டீடைல்ஸ் இவர் சொல்றது அவ்வளவு அழகு. அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா கண்டஸ்தானத்துல இருந்து அன்னத்தை விழுங்கணும். அந்த விழுங்குற செயலை செய்யறது உதான வாயுங்கிற. அப்புறம் அன்ன ரசம் டைஜஸ்ட் ஆகி வந்த உடனே that the food juice should be taken all over the body through your RBC with the prana content, it goes all the parts of the body. அப்போ அதையும் செய்வது இது கண்டஸ்தானத்திலிருந்து அன்னத்தை விழுங்கி எவ்வளவு டீப்பா உணர்ந்திருக்கார் பாருங்க. நம்ம சொல்லலாம் from the throat to the upper it is the vayu which is known as udana vayu. அந்த உதான வாயு என்ன பண்றதுங்கிறத தெரியாது. நான் நினைச்சிட்டு இருந்த மூளையை ஒழுங்கா வேலை பண்ண வைக்குது, அதுதான் உதான வாயு. இது வரைக்கும் நேற்று அந்த இதை படிக்கிற வரைக்கும் தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் தான் ஆமாண்டா இது முழுகணும் இல்ல, வாயில மாத்திரையை போட்டுண்டா அதை முழுங்கணும். முழுங்கறச்சு this portion gives a pressure. That pressure is activated by the udana vayu. சப்தத்தோடு கலந்து அந்த சப்தம் வரைச்ச நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய ஓக்கல் கார்டு அசையணும். அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் தி உதான வாயுங்கிற. தூங்குறது வைக்கிறது எல்லா இந்திரியங்களையும் சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறதும் உதான வாயுங்கிற. தூங்கி எழுந்துச்சு அப்புறமா ரீகனெக்ட் பண்றதும் உதான வாயு. These are all the knowledge which I am taking from the great Brahman Jnani, the Kadapa Swami. ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது சமான வாயு. சமான வாயு is like a belt in between the prana and apana.
that makes the main portion of the digestion என்றது என்னுடைய எண்ணம். இந்த பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்றது சமான வாயு. அதனாலதான் நம்ம தொப்புள்ளியோ வயிற்றுல கை வச்சு பார்த்தா சூடா இருக்குது. சரியா? அந்த உடம்புல அந்த பிராண சக்தி குறைய குறைய ஜில்லுன்னு ஆயிடும். These are the indications how the life force is not sufficient enough to maintain the body. தெரியும். அதுக்கு இவர் என்ன சொல்றார்? இது நாபிஸ்தானத்தில் இருந்து கொண்டு உதான வாயுவினால் அனுப்பப்பட்ட அன்னரசத்தை நாடி நரம்புகளுக்கு சமமாக பங்கிட்டு தேகத்தை வளர்ப்பிக்கும். இதுல இந்த இவரை சொல்லாதது தெரியாது. இது அற்புதமான ஞானம். சோ சமான வாயு என்ன பண்றது? அன்னரசம் உதான வாயுல வர்றத எல்லா நாடிகளுக்கும் போற மாதிரி செய்யறது சமான வாயு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது போன கிளாஸ்ல விஜய பிரியா கூட கேட்டது, இது நீங்க அனுப்புற நோட்ஸ் மாதிரி அனுப்பிச்சா நல்லா இருக்கும் சார். நான் எல்லாமே கையில எழுதியிருக்கேன். நான் இன்னைக்கு போயிட்டு ஒருத்தருக்கு கேட்கிறேன், அதை ஸ்கேன் பண்ணி எனக்கு பென்ட்ரைவ்ல போட்டு கொடுக்க முடியுமா? அந்த பென்ட்ரைவ்ல எடுத்தோன்னே நான் ஒவ்வொரு பக்கமாக ஒரு சாப்டராவோ உங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சேன். நீங்க அதை படிக்கிறச்ச கூடவே வந்த ஒரு சௌகரியமா இருக்கு. ஏன்னா இவர் உணர்ந்து மைன்யூட்டா சொல்றாரு. எனக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிராணா அப்பானா உதானா வியானா சமனா சொல்லிட்டு போகாம அது என்ன பண்றதுன்ட்டு உணர்ந்து சொல்லியிருக்காரு. அதுதான் சார், அதனாலதான் சார் அவர் தண்ணி மேல தானே நடக்கிறாரு. தண்ணி மேல பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து சொல்றாரு. ஆப்பிரிக்காவில் அவர் தண்ணி மேல பத்மாசனத்துல போட்டு உட்கார்ந்து உபன்யாசம் பண்றது அப்படி வேலை, அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அதான் சொல்லியிருக்கேன். விஜயபிரியா கேட்டு சொல்ல மற்றவள் சொல்றேன். ஆப்பிரிக்காவுக்கு போறச்சே அங்க சொல்றாங்க, சுவாமி இங்க தேரியில நிறைய முதலைகள்லாம் இருக்கு, என்ன பண்றது? சோவாள் அவா கூட கேட்கட்டுமே, அந்த ஏரியிலேயே எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க மீட்டிங். எல்லாம் பயப்படுறாங்க. இவர் மீட்டிங்கை கேட்கறத விட முதலைங்க என்ன பண்ண போறது தெரியும். கியூரியாசிட்டி எல்லாருக்கும் ஜாஸ்தி. இன் மலேசியா, இன் ஆப்பிரிக்கா இட் ஹேப்பன் இன் 1937. நான் என்ன சொல்லியிருக்கேன், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த விஜயபிரியா தர ஐ எம் ரிப்பீட்டிங். வருது, எல்லாரும் உட்கார்றாங்க, எல்லாமே மைக்கு கீக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஏரி நடுவுல பயந்துங்க மேல ஒரு மேடை வேற போட்டுறாங்க. இவரு நேரம் மேடையில போய் உட்கார்ந்துக்கிறார். உட்கார்ந்த உடனே எல்லா முதலைகளும் வேகமா வருது. வேகமா தலையை தூக்கி இவரை பாக்குது. இவரு லட்டுமா இருக்காரு எல்லாருக்கும், எல்லா முதலைகளுக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றது போறச்சே, இவர் இப்படி கையை கட்டு முதலைகளையே பாக்குறாரு. முதலைகளை பார்த்த உடனே முதலைகள் எல்லாம் ரவுண்டு கட்டி அப்படியே இவரை பாக்குது. இவர் உபன்யாசத்தை ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் பேசுறாரு. பேசி முடிச்ச உடனே எல்லா முதலைகளும் தானா நம்ம லீவ் தி மீட்டிங், அருண் க்ளோஸ் பண்ற மீட்டிங் க்ளோஸ் பண்ற மாதிரி எல்லா முதலைகளும் ஹாப்பியா போயிடும். அப்ப இவர் சொல்ற, அடே அஞ்ஞானம் ஆணவமயம் மாயாமலம் கர்மமலம் தானே நம்ம வெறியா இருக்கும். நம்ம ஒருத்தர் தாண்டா இதை உணர்ந்தவன்னா இதைத்தான் உங்களுக்குள்ள இருக்கு, அந்த முதலைக்குள்ளே இருக்கு. இது அவளுக்கு புரிய வச்சு நம்மளும் புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப அழகா ஞானத்துக்கு வரும். எப்படி ஸ்ரீ எம் இருக்குச்ச மகேஸ்வரநாத் பாபாஜி, அங்க ஒரு மத யானை எல்லாரையுமே கொண்டுகிட்டு இருக்கு. அப்ப மகேஸ்வரநாத் பாபாஜி ஸ்ரீஎம் கூட்டுட்டு போவார். அன்னைக்கு பௌர்ணமி நிலவு, வாடா பாலா அப்படி ஒரு பாறை மேல உட்காந்துக்கிட்டு ஸ்ரீஎம் ரொம்ப ஆஹா குருஜி எவ்வளவு அழகா இருக்கு, குருஜி எவ்வளவு சுகமா இருக்கு, சில்லுன்னு இருக்கு, நில ஒளி பாருங்கன்றப்ப இவங்க பின்னாடி ஒரு பெரிய நிழல் இவங்களை கவர் பண்ணணும். ஸ்ரீஎம் தலையை தூக்கி பார்ப்பார். பார்த்தா மத யானை அப்படியே ஒரு புல், இந்த எலபென்ட் அப்படி நின்னுட்டு பாத்துரும். இவருக்கு சப்த நாடி ஒழுங்கி போயிடும். மகேஷன் பாபாஜி சொல்லுவார், எதுக்கு பயப்படுற? அவன் முட்டாள் பையன், அவன் முரட்டு பையன், எல்லாம் சரியா போகன்றப்ப ஒரு பிளிருது அந்த யானை. ஸ்ரீஎம்லாம் கதி கலங்கி போய் குருஜி பின்னாடி நின்னுப்பார். அப்ப குருஜி அந்த யானையை பார்த்து தன்னுடைய கையில அவர் நெத்தியில டபார்னு அரைவார். பலார்னு அரைஞ்ச உடனே அந்த யானை கதி கலங்கி அப்படியே நின்னுடும். அவர் சொல்லுவார், முட்டாளா இருக்கேடா, உனக்கான துணையை போய் காட்டுல தேட வேண்டியதானே? ஜனங்க என்ன பண்ணாங்க உனக்கு? நீ காட்டுல இருக்க வேண்டியவன், ஏன் வர்றவாழ போகல தாக்கிக்கிட்டு இருக்க? என்ன புத்தியில உனக்கு? அடுத்த முறை இந்த பக்கம் பார்த்தா தொலைச்சிடுவான் படவா, போ காட்டுக்குள்ள சொன்ன உடனே அந்த யானை குடுகுடுன்னு காட்டுக்குள்ள போகும். இதெல்லாம் படிக்கணும் நீங்க. இவர் ஸ்ரீஎம் சொல்லுவார்,
நான் செஞ்சா கூட யானை போகுமா அப்படிம்பாரு. இது பாரு, ரொம்ப ஆசைப்படாத, அதுல நீ காலாகாலத்துல உனக்கு கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் பர்பஸ் தே ஆர் லிவிங் ஃபார். அதனுடைய ஜென்மம் என்னன்னு புரிய வச்சுட்டு என்ன எல்லாம் தானா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பல ஞானிகள் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய ஏக்நாத் பாபாஜி, ஒரு தாய் புலி தன் குட்டிகளுக்கு பால் கொடுக்க முடியாம சாப்பிடாம பால் பொருள் அது வந்து கேட்கும், சுவாமி எனக்குள்ள பால் சுரக்கல, என் குட்டிகள் எல்லாம் பசியில் இருக்கு, நான் வேட்டைக்கு போன யாராச்சும் குழந்தைங்களை பாத்துக்க மாட்டாங்களா? அப்ப ஏக்நாத் பாபாஜி டோன்ட் வரி, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். அந்த ப்ராமிஸ் ஏத்துட்டு அந்த புலி போய் வேட்டையாடிட்டு சாப்பிட்டு வந்து சாப்பிடும். அப்படி சொல்லுவா, நான் கிளம்பட்டுமா, நிறைய வேலை இருக்குப்பா, ஐயோ கொஞ்ச நாள் இருங்க, குட்டிகள்லாம் பெருசாகிட்டான்றப்ப he stays with them with the family of that tiger for 2 months. சார் இதுல இந்த பரத கண்டத்துல நடந்திருக்கு. எனக்கு மெய் சிலிர்க்கும், மெய் சிலிர்க்கும். அப்பேற்பட்ட மகா ஞானிகள் நமக்குள்ள இருந்திருக்காங்க, நம்ம கூடவே இருந்திருக்கு ஏக்நாத் பாபாஜி. அதுக்காக சொல்ல வரேன். எதுக்குன்னு, அப்பேற்பட்டதான் கடப்பா சுவாமிகள் முதலைக்கு நடுவில் உட்கார்ந்து முதலைகளுக்கெல்லாம் உபன்யாசம் பண்ணவர். ஆக இந்த பஞ்ச பிராணாக்களும் என்ன பண்றதுங்கிறத மைன்யூட் டீடைல்ஸ் சொல்றச்ச நான் அப்படியே அதை உள்வாங்கிக்கிறேன். நான் இதை வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி அதை பென்ட்ரைவ்ல போட்டு உங்களுக்கு மெயில நான் அனுப்புறேன். நீங்க படிங்க. இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ ஹவ் டேக்கன் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நீங்க பாருங்க ஹவ் யூஸ்ஃபுல். அதுக்கப்புறமா முடிஞ்ச டைம் இருந்துச்சுன்னா அந்த புக்கை வாங்கி படிங்க. ஆனா புக்கை வாங்கி படிச்சீங்கன்னா ரொம்ப விஸ்தாரமா போகும். ஒரு ப்ரீகேஜி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி கொடுப்பேன். அது அவ்வளவு அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அதனால தான் ஐ எம் டேக்கிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கோயிங் த்ரூ அண்ட் வாட் ஆல் யூ நோ. என்னோட நீங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க இது வரைக்கும், அதனால உங்களுக்கு எவ்வளவு தெரியும்ட்டு ஓரளவு எனக்குள்ள உணர்ந்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நோட்ஸ் வில் சர்வ் யுவர் பர்பஸ். தட் இஸ் மை ஐடியா. ஓகே, குட். சமானா வந்து பிராணா பார்த்துட்டோம், அப்பானா பார்த்துட்டோம், உதானா சமான். வியான வாயு என்ன பண்ணுது? வியான, it goes throughout the body, sending the energy throughout all the nadis and maintains the metabolism. இதுதான் என்னோட நாலேஜ். இவர் என்ன சொல்றார்? இந்த அதேதான், இந்த சரீரத்தின் எல்லா இடங்களிலும் வியாபித்து ஸ்பரிசத்தை கிரகிக்க செய்யும். மேலும் புசித்த அன்னத்தை ரசம் வேறு சக்கை வேறு செய்து கொண்டிருக்க. இதுதான் வியானவாயுன்னு அவர் சொல்றார். ஏத்துக்க. சோ பஞ்ச பிராணாச பத்தி சொல்லிட்டார். அப்புறம் பஞ்ச உப பிராணஸ் என்ன பண்றது? பஞ்ச உப பிராணஸ் என்ன? கூர்மா, கிருகாரா, நாகா, தேவதத்தா, தனஞ்சயா. இது 5 தான். இப்ப இவர் கடுப்பது கூர்மன், கரெக்ட் தான். அது வந்து நம்ம கண்கள் இமை மூடி 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 திறக்கும். அதுக்கான உப பிராணா தான் நம்ம உப பிராணம் சொல்றோமே ஒழிய அவ்வளவு முக்கியம் இது. கண்கள் மூடி மூடி அந்த கண்கள் விழித்திரைக்கு மேல அந்த வெண்மையில அந்த லூப்ரிகன்ட், அந்த ஈரப்பசை இருக்குமாறு செய்து கொண்டிருப்பது தான் இந்த கூர்மா என்ற உபபிராணம். சார் நம்ம நினைக்கிறோம் எல்லாமே சுலபமா போற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அந்த உபபிராணம் சொல்றோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, போடலூர் பிரான்ச்ல நான் பிரான்ச் மேனேஜரா இருக்கேன். அப்போ சுவாமிநாதன் ஒரு ஆர்டிஓ, ஃபீல்ட் ஆபீசர். அந்த ஃபீல்ட் ஆபீசரோட அம்மா இன்னைக்கு நல்லா இருக்கு, விசாலாட்சி. அந்த அம்மாவுக்கு வந்து நாங்க பண்ணது எனக்கு வயசு 37. அவங்க அந்த அம்மாவுக்கு இருக்கும் அப்போ ஒரு 50 இருந்து இருக்கும். சார் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க சார், நீங்க வந்து எங்க வீட்டுல ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, ரொம்ப அன்பா கூப்பிட்டார். ஒரு நாள் போனேன். போனா அந்த அம்மாவுடைய இடது கண் மூடியே இருக்கு. சார் எப்படி சார் இருக்கு? வலது கண் மட்டும் திறந்து இடது கண் மூடினா கஷ்டமா இருக்கு இல்லையா? 2 கண்களும் சார் அந்த அவயவங்கள் அழகா அமைஞ்சிருக்கிறதே கோடானு கோடி நன்றி சொல்லணும் அந்த தெய்வ சக்திக்கு. நம்ம அப்பா அம்மா செய்த தான தர்மங்கள், தாத்தா பாட்டி ஏற்பட்ட புண்ணிய காரியங்கள், நம்ம உருப்படியா 5 அவயவங்களும் நல்லபடியா இருக்கிறோம். பஞ்ச ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும். அந்த அம்மாவை பாக்குறேன், அந்த வலது கண் மூடியே இருக்கு, இடது கண்ணை மட்டும்தான் பாக்குறேன். எனக்கு தாங்கல மாறி, ஐம் வெரி சென்சிட்டிவ், ஒரு மாதிரி ஆயிட்டேன். என்ன சுவாமிநாதன், என்ன ஒண்ணும் ட்ரீட்மெண்ட் சார் ஒன்றும் பண்ண முடியாது சார், சின்ன பக்கம் அப்படி. அந்த அம்மா கேட்டேன், ஏம்மா கண்களை திறக்க முடியலையா? அது என்னவோ தெரியலீங்க சார், எனக்கு
இடது கண்ணை திறக்க முடியுது, வலது கண்ணை திறக்க முடியல சார்ட்டு அந்த கண்ணை ரெப்பையை எடுத்து அப்படியே திறந்து பார்த்தாங்க. இதை தூக்கினா தெரியுது சார், கண்ணு எனக்கு தெரியுது, ஆனா அப்படியே நிறுத்த முடியல சாருங்க. சார் ஒரு ஒரு 10 செகண்ட் யோசிச்சு, மனசு என்னவாயிடுது, கதி கலங்கிடுது இல்ல, கதி கலங்கிடுது இல்ல. அந்த பிராணம் அது யாரு, எந்த சக்தி அதை நடக்க வைக்குது தெரியலையே. ஐ ஆம் ஈக்குவலி இக்னோரன்ட், ஒரு அறியாமை குழந்தையா தான் இருக்கு. அம்பாளே தான் சரணாகதி, என்னை குப்பை தொட்டியில போட்டாலும் சரி, கோபுரத்துல வச்சாலும் சரி, நீ தான் அம்மா, நீ தினம் தினம் என்ன எப்படி நடத்துறியோ, என்னால் என்ற அன்பின் வழியாக என் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் செயலையும் செஞ்சுட்டு இருக்கேன். என்னைக்கு கூப்பிடுறேன் அன்னைக்கு நான் வரேன். அப்படிதான் ஒவ்வொரு நாளும் நான் நடந்துட்டு இருக்கேன். சின்ன பிறந்த எப்படி இருக்க, ஒரு கண்ணு முன்னால திறக்க முடியல, ஆனா திறந்தா தெரியுது, தோணுமா இல்லையா? அந்த கண்ணை திறந்து வச்சுட்டா பார்வை தெரியுது, காட்சி தெரியுது, ஆனா அந்த கண்ணை இயக்க முடியல. அப்போ எவ்வளவு ஒரு டெலிகேட் இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் பாடி, அது எவ்வளவு பத்திரமா பார்த்துட்டு. நான் இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், 2 வீலர்ல போறீங்க, 4 வீலர்ல போறீங்க, டே வண்டி பறக்குது 120 கிலோமீட்டர், ஒரு செகண்ட். அப்புறம் காலத்துக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாதுகாக்க வேண்டிய எந்த கடமை இல்லையா? அவளை பார்த்தா எனக்கு வருத்தமா தான் இருக்கும். Those people who are going racing and all, they do not know the delicate nature of this sensitive body. இந்த பாடியில இருக்கணும் நம்ம 80 வயசு 90 வயசு, இல்லாட்டி மற்றவளை பாரம் ஆகுமா இல்லையோ? இது நல்ல ஞாபகத்து வருது. அதுதான் சொல்ற கூர்மா, இது கண்களை மூடவும் திறக்கவும் செய்யும், கண்களுக்கான ஈரப்பசையை கொடுத்து கொண்டிருக்கும். அடுத்தது கிருக்காரா. கிருக்காராங்கிறது நம்ம மூக்குக்குள்ளயோ இல்லாட்டி தொண்டைக்குள்ளயோ அந்த இங்க இருக்கோ இல்லையோ, அந்த மூடி மாதிரி திறந்து மூடும். ஓ அது சார், இது அற்புதத்துல கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது சார். முழுங்குறப்ப அது ட்ரக்கியா அது என்ன பண்ணும், டக்குன்னு முடியும். உணவு வந்து ஈசோபேகஸ்ல, உணவு குழாயில போகும். மூச்சு வாங்குறச்ச டக்குன்னு மூச்சு போயிட்டு வரும். இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது, நிஜமல்ல. அது 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 என்ன, அந்த ஞானம் எப்படி சொல்ல தெரியல. நான் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். இதனோட புறா அதை முட்டை வைக்குது, அந்த முட்டை குஞ்சு விழுந்து வெளியே எப்படி பாக்குது. அவங்க அம்மா அதை டக்கு கொத்தி ஓரம் படா சொல்லுது. அப்பதான் அந்த எட்டி பாக்குது. அது இருக்குது 6வது மாடியில், நான் இருக்கிறது 6வது மாடி. ஏத்த ஜன்னல்ல தெரியும் எனக்கு. அதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணுவேன். என்ன ஒரு சக்தி, என்ன ஒரு இயல்பு. வாட் இஸ் தட் பிரகிருதி? சித்தினை அசித்துடன் இணைத்தாய், அங்கே சேருமை பூதத்தில் வியனுலகமைத்தாய், அத்தனை உலகமும் வண்ண களஞ்சியம். ஆஹா, நல் அழகுகள் சமைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்களுக்கு. முக்தி என்றொரு நிலை சமைத்தாய், அங்கே முழுதினையும் உணரும் உணர்வமைத்தாய். பக்தி என்றொரு வழி சமைத்தாய், எங்கள் பரமா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். அந்த புறா சார், அது முட்டை வைக்குது, முட்டையிலிருந்து குஞ்சு வருது, வந்து எட்டி இப்படி பாக்குது, வேகமா 2 கண்ணு முடிச்சு பார்த்து, அந்த கண்ணு மூடி திறந்து அழகே அழகு. அந்த கண் இமைகள் அழகா இருக்கும். அந்த கண்ணு மூடி மாதிரி, இந்த வாட்டர் பாட்டில் சின்ன குழந்தைங்க மூடி திறக்குமே, அப்படி இருக்கும். அந்த கண்ணு மூடி திறக்கும். விழித்திரை அங்கேயும் அங்க கிருக்காரா கூர்மா இருக்கு, கூர்மா வாயு இருக்கு. அது கொஞ்ச நேரம் வந்து எட்ஜில் எட்டி பாக்குது. அதுக்கு என்ன ரெக்கைய முளைக்குது. அவங்க அம்மா அதை தள்ளி டக்குன்னு கொட்டுது, நம்ம அம்மா கொத்துற மாதிரி. அது கொட்டினோடனே தெரியுது அம்மா திட்டுறான்ட்டு உள்ள போயிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா என்ன பண்ணுது எல்லாம் பாக்குறேன் நான். சார் ஐ டெல் யூ, காக்கா மற்ற காக்கா வல்ச்சர், அது தவிர காக்கா மட்டும்தான். நம்ம இந்த புறாக்கு அந்த கைண்ட் ஆஃப் தி ஸ்டெர்னம், அந்த மார்பில் இருந்து ரெக்க வளருது. அந்த எனர்ஜி, தட் கைண்ட் ஆஃப் அ மசில் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் நெக்ஸ்ட் டு த ஈகிள் அண்ட் வல்ச்சர். மற்ற எல்லா பறவைகளும் காத்தடிச்சு அப்படியே பறக்கும், அப்படியே போகும், காத்தோட அடிச்சுட்டு போகும். கிரேனு, குரா, இந்த கிரேனு அண்ட் ஃபால்கன் இதெல்லாம் போகும். ஆனா புறா வந்து இட் கோஸ் அகெயின்ஸ்ட் த கரண்ட் ஆஃப் த விண்ட். நான் பார்த்திருக்கேன். அண்ட் இட் கேன் கோ வெர்டிக்கல். இதெல்லாம் யார் சார் ஞானம் கொடுக்குறா? இது என்ன பண்ணுது? அவங்க அம்மா மேல் ஜன்னல் இருந்து கீழ் ஜன்னல் குதிக்குது, கீழ் ஜன்னல் பக்கத்து மரத்து மேல குதிக்குது, மரத்துல இருந்து மறுபடியும் மேல் ஜன்னல் குதிக்குது. இது அவங்க குட்டி ஃபாலோ பண்ணுது. குட்டி ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கொட்டுது. இது மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு. And then within a few days it becomes a master.
நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரி யார் சார் இதெல்லாம் உண்டாக்குனாங்க? இது அழகில்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லாட்டி இது இது நிரந்தரம்னு சொல்ல முடியுமா? தெரியல தெரியல. ஐம் ஈக்குவலி ஐ எம் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ ஆஃப் நேச்சர். இது ரசிக்காம இருக்க முடியாது. ஒரு சின்ன குழந்தை தத்தி தத்தி நடந்து வந்து நம்ம கையை நீட்டிட்டு நம்மளுக்கு பார்த்து ஓடி வரச்ச அதுல ஏதோ ஒரு அழகு இருக்கு, அதை மறுக்க முடியாது. அதனுடைய பட்டு கைகள் நம் கன்னங்களில் படும் பொழுது ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அது தத்தி தத்தி மடலை பேசும்பொழுது ஏதோ ஒரு சுகம் கிடைக்கிறது. அதை என்னால் மறுக்க முடியவில்லையே. குழல் இனிதி யாழ் இனிதி என்பத மக்கள் மழலை சொல் கேளாத வள்ளுவ நாயனாரே சொல்லிட்டாரு. டேய் இது சுகண்டா இல்லையா? அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறு கை அளாவிய குழந்தை கலையுது அப்படியே தட்டுல வந்து இட்லி பொங்கல் எல்லாம் சேர்த்து நம்ம கிண்டி இடுக்க நம்ம கைக்குள்ள நுழைஞ்சி அப்படி இப்படி கழிச்சு போடுது. திட்டுறமா கண்ணு இருடா, கண்ணுல காரம் போட்டுட்டு போகுது. அது கொஞ்சம் என்ன தெரியல, அம்பாளோட படைப்பின் விசித்திரம் தெரியல. அது ரசிக்கிறேன் நான். அம்பாள் தான் சரண், அம்பாள் தான் ஞானம் தரேன். நீச்சல் கத்து கொடுத்தது அம்பாள், அதைத்தான் அம்மா தான் கூப்பிட்டு. சரி, கூர்மன் கிருக்காரன் ஆக மூக்குக்குள்ளர ஏதாச்சும் வேண்டாதது போயிடுச்சுன்னா ஹச்சும் துமரம். யூ பிலீவ் மீ, பெர் ஸ்கொயர் இன்ச் 150 pounds pressure, அன்இமேஜினபிள். அவ்வளவு பிரஷரை கொடுத்து அதை வெளியே தள்ளுது. தள்ளுறதுக்கு தும்மிட்டு இருக்கு. தும்மல் அந்த இருக்கிறது எவ்வளவு முக்கியம். குறுங்குறப்ப தும்மல் வர்றச்ச அடக்காதீங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் கர்ச்சீஃபியாவது வச்சுக்கோங்க. நெவர் எவர் ஸ்டாப் த நேச்சர்ஸ் கால், வெரி இம்பார்ட்டன்ட். கிருக்காரன் இது மூக்கில் இருந்து இவர் வார்த்தைகள் நல்லா இருக்கு. குறு குறு என்ற உணர்வை எழுப்பி தும்மலை உண்டாக்கும். என்ன அழகா உணர்ந்து எழுதியிருக்காரு பாருங்க. குறு குருவான் குறு குறுத்து தும்மலை உண்டாக்கும். நாகன் நாகன் என்பது வேண்டாத பொருளை விழுங்கும் பொழுது உங்கள் வயிற்றுக்கு அது ஒவ்வாமை செய்யும் பொழுது அது உங்களை எக்கி அதை வாந்தியாக எடுக்க செய்யும். சார் எவ்வளவு உண்மை சார், எவ்வளவு உண்மை. நம்ம how we are abusing this body, how we are abusing this body. நம்ம உடம்பு எதுவும் வேணாம் சார், நீங்க இந்த கோகோ கோலா முதல்ல குடிங்க, முதல்ல சந்தோஷமா குடிக்கிறீங்க. இல்ல சார், இல்லவே இல்லை. என்னவா பண்ணுது, துப்பு தான் தோணுது. ஆனாலும் இந்த கையில கோகோ கோலா, அது எந்த மகான் தெரியல, KFC நான்வெஜ்ங்கிறது இட் ஹஸ் பிகம் சோ அட்ராக்டிவ், இட் ஹஸ் பிகம் அ காமன் திங். அவன் கொல்லால் புலான் உண்ணான் எல்லா உயிர்களும் கை தொழும் வள்ளுவர் சொல்றார். கொல்லால் புலான் உண்ணான் என்பவனை எல்லா உயிரும் கை தொழும்னு நான் சொல்றேன், திருவள்ளுவர் சொல்றேன். நீங்க போய் பிட்சா ஹட்ல சொல்ல முடியுமா? இல்லாட்டி KFCன்னு யாரோ ஒரு தாத்தா, யார் தாத்தானே தெரியல, அவர் வந்து உடனே கொடுக்குறாரு, அப்படியே ஜம்முன்னு புறப்பறான்னு இருக்கான். அதை ஃபேமிலியா கட்சி சாப்பிடுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க இடுப்பெலும்ப உடைச்சு உங்க காலை பீச்சு அதை ஜோரா மசாலா போட்டு ஒரு ராட்சசம் உட்காந்து சாப்பிடுறான்னு வச்சுக்கலாம். என்ன முடியுமா சார்? எங்க போயிட்டு இருக்கு நாம சனாதன தர்மத்தை விட்டுட்டு? நம்ம குழந்தைக்கு காலில் அடிபட்டா ஐயோ வலிக்கிறது, ஆனா அந்த கோழியின் கால் உனக்கு அவ்வளவு சுவையான உணவா தெரியுதா? இது என்ன மனித? அதனாலதான் சார் கலியுகம் நம்ம சொல்றோம். அதுதான் அதுதான் இருக்கு. எனிவே, நாகன் இது கண்டத்திலிருந்து வாந்தியை உண்டு பண்ண செய்யும். மேலும் இந்த நாகன் உங்கள் கண் பார்வையாக எல்லாவற்றையும் பார்க்க சொல்லும். இது எனக்கு நியூஸ், இது எனக்கு இன்ஃபர்மேஷன், இது எனக்கு நாலேஜ். வாந்திங்கிறது எனக்கு தெரியும். ஏதோ ஒத்துக்காத பொருள் போச்சுன்னா வாந்தி எடுக்க செய்யும், எக்கி எக்கி வாந்தி எடுக்கணும். ஆனா இந்த நாகன் இப்பதான் புரியுது, நாகப்பாம்புக்கு கட்செவியின் பேர். நாகப்பாம்புக்கு காது கிடையாது, கண் செவி. அது தன் கண் பார்வையினாலேயே எல்லாவற்றையும் உணரக்கூடிய தன்மை பெற்றதுங்கிறது இதை படிச்ச பிறகுதான் புரிஞ்சுது. இவர் உணர்ந்திருக்கார், கண்களினால் எல்லாவற்றையும் உணரச் செய்யுங்கிறார். நம்ம இப்ப யோசிச்சு பார்ப்போம். இப்போ நான் வர்றேன், இப்ப பாக்குறேன் அருண் வீட்டுக்கு போறேன், காலி மில் அடிக்கிறேன், அடிச்ச உடனே முதல்ல ஒரு வியப்பு, சார் வந்திருக்கிறார் அப்படின்ட்டு. அடுத்த நிமிஷம் உள்ள ஏதோ கடமுடா நடந்துட்டு இருக்குது, ஏன்டா வேலை காட்டில வந்து ஒரு தொலைச்சார், வேற நல்ல சமயத்துல வந்திருக்க வேண்டாமா அப்படின்னு மூஞ்சி கொஞ்சம் சுடும். உண்டா இல்லையா?
ஆக இந்த நாகன் என்ன பண்ணுது, ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் கண்கள் மூலமாக உணர செய்யுது. இட் இஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் டு மீ. சோ நாகன் என்ற உபவாயுவுக்கு வாந்தியை உண்டு பண்றது மட்டுமல்லாம கண்களின் மூலமாக ஒருவரின் உணர்வை உணர செய்யுது. அப்பதான் அடடடா நிஜம் தானடா, உண்மைதானே, எவ்வளவு கரெக்டா சொல்லி இருக்காரு அவருக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருந்தேன் இல்லையா. ஒருத்தர் ஸ்மைல் பண்றதோ, கோபமா இருக்கிறதோ, வருத்தமா இருக்கிறதோ கண்களை பார்த்தாலே உணர முடியும். அதுக்கு நமக்கு கொடுக்கிறது நாகன் என்ற உபவாயு. அதுக்கு அடுத்தது தேவதத்தன். தேவதத்தன்ங்கிறது என்ன, நம்முடைய தொண்டையில, மார்புல, செஸ்ட்ல இருந்துகிட்டு நமக்கு கொட்டாவி வர செய்யுது. ஏன் கொட்டாவி வர செய்யுது? when oxygen is insufficient to keep your brain working, உங்க வாயும் திறந்து காத்த உள்ளிழுத்து it provides more oxygen. இப்போ சப்போஸ் ஏசி தியேட்டர்ல போய் பொன்னியின் செல்வன் 2 பார்த்துட்டு வரீங்க, ஆஹா சினிமா பிரமாதமா இருக்கு, மணிரத்னம் பிரமாதமா இருக்கு டைரக்டர் அப்படின்ட்டு அந்த தியேட்டரை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு 5-6 நிமிஷம் ஆவாவும் கொட்டாவி திறந்து இருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அது புரியல எனக்கு. ஒருத்தர் கொட்டாய் விட்டா எல்லாருக்கும் கொட்டாய் வரும். இட்ஸ் ஆல் தேர் இன் அவர் டிஎன்ஏ. கவனிச்சிருக்கீங்களா நீங்க? நீங்க கொட்டாய் விடுங்க, அந்த ரூம்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஆவாமா வித்தின் மினிட்ஸ். ஐ டோன்ட் நோ, இட் இஸ் நமக்குள்ள இன்கிரைன்ட் இன் அவர் டிஎன்ஏ. ஆக தேவதத்தன் இது மார்பின் என்று கபத்தை சேர்த்து வெளிச்செல்லும். இது அனதர் நியூஸ். கொட்டாவின் தெரியும், ப்ரொவைட்ஸ் மோர் ஆக்சிஜன் தெரியும். இவர் என்ன சொல்றாருன்னா கபத்தை பிளம் சேர்ந்தோ இல்லையா மார்பிள, அதை வெளித்தள்ள உதவுவது தேவதத்தன். இது எனக்கு நாலேஜ். சோ தேவதத்தன்கிற உபவாயு தான் உங்களை இரும செய்து இவங்க நுரையீரல்ல கட்டி இருக்கக்கூடிய அந்த சளியை எல்லாம் வெளியேற்றுறது. அப்புறம் கொட்டாவியை உண்டாக்கி உங்க கொட்டாவியை உண்டாக்கி உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்குது. அப்புறம் விக்கலையே இதான் உண்டாக்கு. விக்கல் ஏன் வருது? உங்களுடைய வயிற்றுல காற்று நிறைய சேரும் பொழுது விக்கல் உண்டாகும் பொழுது தண்ணீர் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வாயை திறந்து மூச்சு வாங்குச்சு, விக்கல் நிற்கும். இது எல்லா வேலையும் செய்யறது நம்முடைய தேவதத்தன். அதுக்கப்புறமா தனஞ்சயன் வாயு தான் கடைசியா நம்ம மரணம் ஏற்பட்ட பிறகு 24 மணி நேரம் இந்த உடம்புல இருந்து இது காஷ்டத்துக்கோ, அதாவது கிரிமட்டோரியத்துக்கோ இல்ல காட்டி சுடுகாட்டுக்கோ எடுத்துட்டு போற வரைக்கும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஹீட், உஷ்ணத்தை மெயின்டைன் பண்ணும் 24 மணி நேரம். அதனால்தான் எல்லாருமே பார்த்துருப்பேன், எப்போ சார் எடுப்பீங்கன்னு கேள்வி வந்து அவர்கள் மாண்புமிகு உயர்வு திரு பிரம்மஸ்ரீ எல்லாம் போய் அது இது எப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இவர் என்ன சொல்றார், கர்ப்பத்திலிருந்து பிண்டத்தை வெளித்தள்ளும் அப்படிங்கிறார். இது நாலேஜ். நான் நினைச்சிட்டு இருக்க அப்பான வாயு தான் டவுன்வர்ட் பிரஷர், அதுதான் கர்ப்பத்துல பிண்டத்தை வெளித்தள்ளும். ஆனா இவர் சொல்றார் தனஞ்சயன் பிறப்புக்கும் அதுதான் ஆதாரம், மரணத்திற்கும் அதுதான் ஆதாரம். இது கர்ப்பத்திலிருந்து பிண்டத்தை வெளித்தள்ளும். மரணம் அடைந்த பிறகு சரீரம் தகனம் செய்யப்படும் வரை சரீரத்தில் இருக்கும் இப்படி சொல்றாரு. ஆக நாம இது வரைக்கும் வாயுக்கள் 10 தச வாயுக்களும் என்ன பண்ணுது இந்த உடம்புக்கு. இப்ப இந்த உடம்பை பத்தி நமக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. இதை நம்ம உணரணும், அதுதான் முக்கியம். அந்த உணர்ந்து இந்த உடம்ப மரியாதையோட காப்பாது. கொட்டாவி வரைச்சுக்க எந்த இயற்கை உணர்வு வரைச்சோம் அதை கட்டுப்படுத்தாது. அந்த இடத்துல அகாலமா இருக்கா, அந்த இடத்த விட்டு வேகமா வெளியேறுங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்பான வாயு குசு வருது, தடுக்க முடியாது. ஏன்னா அதனுடைய வேலை அதை பண்ணுது. நம்ம என்ன சாப்பிட்டோமோ அது வெளியே வரும். ஆனா எல்லாருமே உட்காந்து டிவி பாக்குறப்ப இதெல்லாம் ஸ்கூல்ல ரொம்ப சகஜம். நீங்க பொட்டுக்களை நிறைய சாப்பிட்டீங்கன்னா நீங்க பாட்டு விட்டுட்டே இருவீங்க. பசங்க சொல்லுவே யாராவே அப்படின்ற வாத்தியம். அதனால அப்படி ஒரு நிலை ஏற்பட்டா மெல்ல எஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வெளியே போவாங்க. நிம்மதி. கட்டுப்படுத்த கண்ட்ரோல் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா that becomes a poison to your system. So these are all the valuable knowledge what we are getting. பார்த்துட்டோமா? அடுத்தது 10 நாடிகளுக்கு போற.
எவ்வளவு அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் 10 நாடிகள் முக்கியமான நாடிகள். என்ன சொல்ற? இடைக்கலை, பிங்கலை, சுஷும்னா, அத்தி, அலம்புடை, புருஷன், காந்தாரி, ஜிஹ்வா, சங்கினி, குஹு. 10 வாயுக்கள், 10 நாடிகள். நாடிகள் means it has got nothing to do with your physical body. நாடிகள் are totally in your astral body. That is a web of the energy. They are the energy channels through which your life force keep on moving constantly. We are made up of Varudal, Sukshma Udal, Karana Udal. 3 தான். First is physical body, and then astral body, and the causal body. 3 body இருக்கு நமக்கு. அதுல முக்கியமானது your astral body. Astral body is the one which links your physical body to the higher levels. அதுல என்னன்னு பாருங்க. இடைக்கலை. இடைக்கலை என்பது இந்த 10 நாடிகளில் இடைக்கலை ஆக்ஞா முதல் மூலாதாரம் வரை. மூலாதாரத்துல ஆரம்பிச்சு ஒரு பாம்பு மாதிரி படர்ந்து உங்கள் ஆக்ஞாவில போய் நிற்கிறதா இடைக்கலை. இது இடது மூக்கில் உங்கள் சுவாசத்தை நடத்தி கொண்டே இருக்கிறது. பிங்கலை இது வலது பக்கமாக ஆரம்பிச்சு மறுபடியும் வலது முடியுது, வலது பக்கம். இவர் என்ன சொல்றாரு? இது நமக்கு தெரியும், கான்ஸ்டன்டா அது போய்கிட்டே இருக்கு. புரியுதா? ஒவ்வொரு 2.5 நாழிகை 2.5 நாழிகைக்கு ஒரு முறை இது டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும். ஒரு நாழிகை என்பது 24 நிமிஷம். 2.5 நாழிகைங்கிறது 48 60 நிமிஷம். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உங்க இடக்கலை பிங்கலை மாறிக்கிட்டே. இது தட் இஸ் ஹவ் யுவர் பாடி இஸ் கிரியேட்டட். ஒரு பக்கம் தான் மூச்சு பிரதானமா போயிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. ஆக இவர் என்ன சொல்றார்? இவ்விரண்டு நாடிகளும் ஆக்ஞா முதல் மூலாதாரம் வரை வலம் இடமாக வியாபித்து மத்தியில் சுஷும்ன நாடியை அனுசரித்து திரிகின்றன. அந்த வார்த்தையை பாருங்க, திரிகின்றன. Constantly the energy is moving from your Mooladhara to your Agnya. Constantly, every 60 minutes it changes the direction. வலது இடது நாசிகளில் பிராணவாயுவை சுவாச நிஸ்வாசங்களாக நடத்தி கொண்டிருக்கும். சுவாச நிஸ்வாச, சுவாச பிரஸ்வாச. இதான் பதஞ்சலி யோக சூத்திரத்திலையும் நம்ம படிச்சிருக்கோம். இது கான்ஸ்டன்டா நடந்துட்டு இருக்கு. உள்வரும் மூச்சு, வெளிவரும் மூச்சு. இன்கமிங் பிரெத், அவுட் கோயிங் பிரெத். The incoming breath completely brings the energy to the system. Your system gets energized. The outgoing breath throws out all unwanted things and makes the body to relax. வேண்டாததெல்லாம் வெளியே தள்ளி உங்க உடம்புக்கு ஓய்வு தரும். இதுதான் உங்க இடக்கலை பிங்கலையில உங்க நாஸ்டில்ஸ்ல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாயு. இது எனர்ஜி லெவல்ல எனர்ஜி மூவ் ஆகுது. இடைக்கலை பிங்கலை இது. அப்புறம் சுஷும்னாங்கிறது என்ன? இது மூலாதாரம் முதல் பிரமரந்திரம். பிரம்மரந்திரம்ங்கிறது என்ன? பிரம்மரந்திரங்கிறது நம்முடைய உள்நாக்கு வழியா நான் சொல்லியிருக்கேன் முன்னே. there is a small orifice. ரொம்ப முக்கியம். நான் நிறைய கிளாஸ் சொல்லியிருக்கேன். பல்லு விளக்குறதுங்கிறது ஒரு தனி கலை. தயவு செஞ்சு பல்ல விளக்குறது பொறுமையா விளக்கு. அதுக்கு இந்த ஆள்காட்டி விரல் போதும். நல்லா நீங்க முதல்ல பிரஷ் பண்ணுங்க, அது வேற விஷயம். அண்ட் தென் ஆள்காட்டி விரலை மசாஜ் ஆல் த கம்ஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட். அண்ட் அப்பர் பேலட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மசாஜ் யுவர் salivary glands. அண்ட் தென் நாக்கால கூட உள்ள you do move all the portions. This mouth cavity is having all the metabolism managing endocrine glands. அழகா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒன்று கலந்து போறதுக்கு this cavity is very very important. And then இந்த குட்டி நாக்க இந்த கட்டை விரல மெல்ல அழுத்தி விடும். வெரி சென்சிட்டிவ். அந்த அழுத்தறச்ச கொஞ்சம் கொஞ்சமா at any point of time we don't, that brahmarandra, the orifice will get open, through which your serotonin, melatonin from your pineal gland, the joy hormones, the bliss hormones will get secreted. These can be opened either by your Bastrika or Sudarshana Kriya Pranayama,
or your constant pranayama and dhyana, automatically the orifice once opens, your pineal gland will get activated and will start secreting already it is secreting. You can feel the தித்திப்பான உணர்வை நீங்க உணர்வீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். சுஷும்னா இது மூலாதாரம் முதல் பிரம்மரந்திரம் வரை வியாபித்து நாவில் சேர்ந்து அகாரம் முதல் ஷகாரம் வரை ஓசைகளை உண்டு. இது ஞானம். அகாரம் முதல் ஷகாரம் வரை ஷா, அதுதானே 51 அக்ஷரங்களை கடைசி எழுத்து ஷா. அது வரைக்கும் ஓசைகளை எடுப்ப சுஷும்ன நாடி முக்கியம். சுஷும்ன நாடி. இப்ப யோசிச்சு பாருங்க, சில பேருக்கெல்லாம் பேச்சு வராது. வயசான காலத்துல வயசாகி போச்சு, at one point of time பேச்சு போயிடும். தட்ஸ் பிகாஸ் தி எனர்ஜி டிஃபிஷியன்சி. அதனால்தான் பிராணாயாம பழகிட்டே இருக்கணும், வாக்கிங் போய்கிட்டே இருக்கணும், புசு புசு மூச்சு வாங்கணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இது ஒண்ணு இந்த உடம்புல இருக்கிற எல்லா அவயவங்களையும் வேலை வாங்கிக்கிட்டே இருக்கணும், துருப்பிடிக்க விடக்கூடாது. சுஷும்ன நாடி. இந்த சுஷும்ன நாடியில அது ஒரு தாமரை தண்டு போல. அந்த தாமரை தண்டுல நீங்க பிரிச்சீங்கன்னா நார் நாரா வரும். இதெல்லாம் அனுபவத்துல பார்த்தவன். அதே போல வாழைத்தண்டுல இருந்து பிரிச்சீங்கன்னா வாழைப்பட்டையில இருந்து நார் வரும். அந்த நார் கொஞ்சம் நேரம் அருந்து போகும். ஆனால் தாமரை தண்டு நார் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த தாமரை தண்டு ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அந்த அந்த உடையாம வரும், அந்த பிச்சுக்காம வரும், அப்படியே ஸ்ட்ரைட்டா வரும். அந்த தாமரை தண்டில் இருக்கக்கூடிய ஒரு நாரை 1000ல் ஒரு பங்காக செய்யும் பொழுது அதுதான் சித்ரிணி நாடி சொல்றாங்க பெரியவங்க. கடப்ப சுவாமிகள் சொல்ற அந்த சித்ரிணி நாடியில் தான் உங்கள் ஆன்மா சக்தி இயங்கும். ஆண்மை எப்படி இருக்குன்னு, ஆண்மையோட கட்டை வரமா இருக்குன்னு அவர் சொல்றார். தெரியல, இந்த கட்டை வரல அளவுதான் நம்ம ஆத்மாவும் ஜோதி ஸ்வரூபமா இருக்கு. ஆனா நம்ம பகவான் ரமணர் சொல்லி இருக்கிறார், என்னது ஒளி உரு, உங்கள் ஆன்மா ஒளி உருவுடையது என்று அவர் தம்முடைய இதில் சொல்றார், உபதேச சாரத்தில் சொல்றார். அதுதான் இவர் என்ன சொல்றார், உங்கள் கட்டை விரல் அளவு ஜோதி ஸ்வரூபமாய் உங்கள் ஆன்மா உங்கள் சித்ரிணி நாடியில் இயங்கிக் கொண்டிருக்கும் அப்படிங்கிற. இதெல்லாம் நமக்குள்ள இந்த பொறுப்புகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உட்கார்ந்துட்டு நீங்க உணர ஆரம்பிச்சீங்கன்னா தானா வரும். இதை நீங்க உணர்வீங்க. நான் we are also in the process. I am also in the process. சுஷும்னா இது மூலாதாரம் முதல் பிரம்மரந்திரம் வரை ஆக்ஞாவின் நடுவிலிருந்து வியாபித்து நாவில் சேர்ந்து, அந்த நாவில் சேர்ந்தா உள்ளாக்கு மூலம் அகாரம் முதல் ஷகாரம் வரை ஓசைகளை உண்டாக்கும். சரியா? அதுக்கு அடுத்தது அத்தி அலம்புடை. அத்திங்கிறது இடது காது, அலம்புடைங்கிறது வலது காது. It makes the eardrum to get activated. இல்லையா? இப்ப இதயம் இருக்கு, இதயம் இயங்குறதுக்கு ஒரு சக்தி வேணுமோ இல்லையோ? வேணுமா வேணுமா? தலையாட்டுங்க. இதயம் துடிக்கிறதுக்கு சக்தி வேணுமா இல்லையா? அந்த சக்தி எப்படி கிடைக்குது? இதயம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு, சுருங்கி விரியறதுக்கு ஒரு எனர்ஜி வேணுமோ இல்லையோ? மோட்டார் ஆபரேட் பண்றதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணுமோ இல்லையோ? அதுதான் பெரிகார்டியம். அந்த இதயத்தை சுற்றி ஒரு உரை இருக்கு, அந்த உரையில எனர்ஜி போறது. அந்த எனர்ஜி இஸ் ஆக்டிவேட்டிங் யுவர் இதயம். சோ இதயம் இயங்குறதுக்கு ஒரு சக்தி வேணும். இதயம் இயங்கி மற்றவங்களுக்கு சக்தி தருது, ஆனா அந்த இதயம் இயங்குறதுக்கு சக்தி. அது போல வலது காதும் இடது காதும் இன்டாக்ட் இருந்தா கூட அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு சக்தி வேணும். அதுதான் அத்தி அலம்புடை என்று வியாபித்து பற்பல சப்தங்களை கேட்கும். அதனால்தான் நமக்கு அந்த இயர் ட்ரம் ஆபரேட் ஆகி சப்தங்கள் கேட்கும். சோ இது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அண்ட் இன்டர்னல் ப்ரெஷர். It gets vibrating and your brain decodes into the auditory nerves. அதுக்கு எனர்ஜி கொடுக்கிறது அத்தி அலம்புடை. அப்புறமா புருஷன் காந்தாரி, வலது கண் இடது கண் பொருட்களை காண செய்யும். இது இதயத்திலிருந்து மேல் நோக்கி வியாபித்திருக்கிறது. இதயத்திலிருந்து இது மேல் நோக்கி வியாபித்திருக்கிறது. எது? புருஷன் காந்தாரி.
இது 2 நாடி, ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடி. கண்கள் காட்சியை தரக்கூடியது இந்த புருஷன், காந்தாரி, வலது கண், இடது கண். அதுக்கு அடுத்தது ஜிஹ்வா. ஜிஹ்வா என்பது மேல் அன்னத்தின் முடிவில் குட்டியா ஒரு காந்தாரி. புருஷன் காந்தாரி நாடிகளை போலவே இது பொருட்களை உணரச் செய்யும். வாய்க்குள் என்ன போனாலும் அது உணர்ந்து அது என்ன என்பதை நம்முடைய நரம்பு மண்டலத்திற்கு உணரச் செய்வது ஜிஹ்வா. அதுக்கு அடுத்தது சங்கினி, குஹு. இவை இரண்டும் மல மூத்திரங்களை வெளித்தள்ளி அநாகத சக்கரம் முதல் லிங்க குதஸ்தானங்கள் வரை வியாபிக்கும். அநாகத சக்கரத்திலிருந்து இந்த எனர்ஜி ஆபரேட் ஆகுதுன்னு இவர் சொல்றாரு. அது எனக்கு தெரியல, இது இன்னும் உணர பல நாட்கள் ஆகும், பல வருஷங்கள் கூட ஆகல. ஆக 10 நாடுகள் என்ன? இடகலை, பிங்கலை, சுஷும்னா, அத்தி, அலம்புடை, புருஷன், காந்தாரி, ஜிஹ்வா, சங்கினி, குஹு. இந்த 10 நாடுகளும் தான் நம்முடைய சூட்சும சரீரத்திலிருந்து நம்முடைய உடலை ஏறும். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். நான் இப்ப என்ன பார்த்துருந்தாம என்ன பஞ்ச பிராணாஸ், பஞ்ச உப பிராணாஸ், அதுக்கப்புறமா எப்படி இந்த 10 வாயுக்களும் நமக்கு நம்ம உடம்ப ஆக்டிவேட் பண்ணுது, 5 உப பிராணாஸ் நமக்கு என்னென்ன ஆக்டிவேட் பண்றது, அப்புறமா 10 நாடிகள் என்னன்னு இந்த கிளாஸ்ல பார்த்தோம். இந்த விவரமா நாம அடுத்த வாரத்துக்குள்ள இதை ஸ்கேன் பண்ணி உங்க எல்லாருக்கும் அனுப்புறேன். நான் யார் யாருக்கு அனுப்புறேன்? அருணுக்கு அனுப்புவேன், லட்சுமிக்கு அனுப்புவேன், விஜயபிரியாக்கு அனுப்புவேன், தாராக்கு அனுப்புவேன், நிஷாக்கு அனுப்புவேன். இது மேற்கொண்டு இடம் கேட்டா வாழ்க்கை அனுப்புவேன். அது நான் கையில எழுதியிருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் அழகா எழுதியிருக்கேன். அது நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா இதை மறுபடியும் டைப் அடிச்சு மெயில் அனுப்புறது வந்து கஷ்டம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எழுதியாச்சு. ஸோ இப்ப நாம ஏறக்குறைய இன்னைக்கு கிளாஸ் இருக்க நாம எல்லாம் பார்த்தாச்சு. இந்த அடுத்தது வந்து தன்மாத்திரைகளை பத்தி அடுத்த வர நாம பார்க்கலாம். சரியா? வேற டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம், இல்லாவிட்டால் கிளாஸ அழகா முடிக்கலாம். சார் இந்த நாடிஸ் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் ஆஸ்ட்ரல் பாடியில இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, ஆஸ்ட்ரல் பாடியில தான் இருக்கு. So it is not physical. Yeah, no, there's nothing called nadi in the physical body. Ditto Xerox copy or physical body is your astral body. சரி, அப்புறம் நாடி சோதனை, அப்புறம் நம்ம நாடி சோதனை பண்றது எதுக்கு? அப்புறம் எதுக்கு நம்ம நாடி சோதனை பிராணாயாமா பண்றோம்? ஆஸ்ட்ரல் பாடி மீந்துன்னு தானே உங்களுக்கு பிசிக்கல் பாடி இருக்கு. சோ முதல்ல ஆஸ்ட்ரல் பாடி கிளியர் பண்றோம். சுதர்ஷன கிரியையில என்ன பண்றோம்? பிசிக்கல் பாடியை ஆக்டிவேட் பண்ணி ஆஸ்ட்ரல் பாடியை இன்டாக்டா வைக்கிறாங்க. Okay. Astral body is everything. All the pranayama, all the your kriya, they are all done by your astral body applying the physical body. Right. Physical body is அதுக்காக தான் physical body சுத்தம் பண்றதுக்கு asanas. Yogasanas are very important to keep the physical body to get activated properly, the muscular and the bone structure, and then applying the activity in a beautiful rhythmic way, you get in touch with your astral body through pranayama. That's it. அப்பா சொல்லுமா நிஷா. ஜெய் குருதேப்பா. அப்பா இன்னைக்கு நல்ல அனாட்டமி பிசியாலஜி கிளாஸ் மாதிரி இருந்ததுப்பா. இதுதான் நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த தேகாபிமானம் வராது. அருணை பார்த்தாலும் மரியாதையா இருக்கும், நிஷாவை பார்த்தாலும் மரியாதையா இருக்கும், விஜயபிரியாவை பார்த்தாலும். அப்ப அந்த ஆண் பெண்ணுங்கிறது வந்து ஒரு போக பொருளா தெரியாது. ஒரு அம்பாளுடைய ஒரு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு, அதுக்குள்ள எவ்வளவு ஒரு அழகான ஆத்மா இருக்கு. அதுதான் அது வேற நான் தோணும் இல்லையோ. இப்ப விஜயபிரியா பார்த்தோம்னா அது லட்சணமா இருக்கு. பாக்குறப்ப அது முக்கியம் இல்லை, அந்த விஜயபிரியான்ற அந்த அற்புதமான கோவிலுக்குள்ள எவ்வளவு அழகான ஆத்மா, எவ்வளவு ஒரு புனிதமான ஆத்மா, எவ்வளவு மனிதநேயமிக்க ஆத்மா. அது போலதான் தாரா, லட்சுமி, நிஷா எல்லாருமே. ஆனா அந்த உடம்பு நல்லா இருந்து அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா வச்சவங்க நீங்க ஒதுங்கிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்கலி சம்திங் வித் இன் யூ வில் ரிப்பல். ஐயோ ஆளை விட்டா போறேன்னு வந்துடுவீங்க.
கண்டிப்பா வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நான் சொல்றது. பிசிக்கல் பாடி இஸ் நத்திங். The inside residing the Atman. You do not know. That is very important. அதுதான் முக்கியம். இப்போ குலோப் ஜாமுன் தாரா கிட்டே வர்றது, குலோப் ஜாமுன் ரவுண்டா பிரவுனா கலரா இருந்த பிரயோஜனம் இல்லை. குலோப் ஜாமுன் கொடுத்துருக்கிற ஜூஸ் நல்லா இருக்கணும். அது காம்பினேஷன் தித்திப்பா ரசிக்கிறமா இருக்கணும். கடாமுடான் கல்லுமா இருக்குதுன்னா அம்மா தாயே உடனே வந்துடும். உண்டா இல்லையா? அது போலத்தான் நம்ம பிசிக்கல் பாடியும் நம்முடைய மெச்சூர்டு ஆத்மா மனித நேயம் தான் நிறைவேணும். அதான் பகவான் சொல்றார், உணர்வை அறிய உணர்வு அன்றி வேறு உணர்வு ரூபாவாகி நாம் உள்ளோம். அதனால எப்பவுமே உணர்வின் பார்ப்பட்டு செயல் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒருத்தர் அனாவசியமா உங்கள் எண்ணங்களால் வார்த்தைகளால் செயல்களை சுருங்க வைக்கவே வைக்காதீங்க. உங்களுக்கும் தெரியாம கர்மா நீங்க ஜாஸ்தி பண்ணிட்டே போயிடும். ஒத்து வரலையா ஜெயகுருதேவ் போட்டு ஒதுக்கிடுது. லைஃப் இஸ் வெரி சிம்பிள். பிசிக்கல் பாடி இஸ் a structure. வீடு அது வில்லாவா இருந்தா குடிசையா இருந்தா என்ன, பங்களாவா இருந்தா என்ன, அதுக்குள்ள எப்படி நிம்மதியா இருக்கு அதுதான் முக்கியம். இன்மேட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சார் அப்புறம் இந்த கட்டவரில் வச்சு நீங்க அந்த கேசரி அதெல்லாம் ட்ரை பண்ணிடுமோ பண்ணிருக்கேன். கொமட்டின் வருது, ஒண்ணும் பண்ண முடியல. கொமட்டும் வெரி சென்சிட்டிவ். அதுதான் ரம்பிகா யோகம், அகஸ்தியரோட ரம்பிகா யோகம். யாழ் சொல்லிட்டே இருங்க, போற்றி போற்றி சொல்லுங்க. சிவபுராணத்துல வருதோ இல்லையோ, எந்த கடி போற்றி, ஈசனடி போற்றி, எந்த கடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பறக்கும் மண்ணடி போற்றி. ட்ரீ சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு ட்ரீயா ஞான ட்ரீயா இருக்கிறத பாப்பீங்க. whenever the tip of your tongue touches the upper palate, your pineal gland is activated. அந்த pineal gland தான் fluoridaல மூடி இருக்கு. எப்பேற்பட்ட the planned massacre the political people they are doing all over the world. மக்களை வந்து கண்டிஷன்டு பீயிங்கா பண்றாங்க. அந்த எந்திரன் ஒரு சினிமா வந்தது, அது 100% true. They planned sabotage. They made the fluoride content more in all the right from Binaka fluoride குப்பையா வந்துட்டு இருந்தது. fluoride content அதிகமாக your pineal gland becomes encrusted. That has to be decalcified. அதுக்கு வாழைப்பழம், தேங்காய், வேர்க்கடலை ரொம்ப சிம்பிள் சார். கோவில்ல வாழைப்பழம் தர்றோம் சார். நம்ம சனாதன தர்மத்துக்கு இணையானது எதுவுமே கிடையாது. வாழைப்பழம், தேங்காய், வேர்க்கடலை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா slowly your pineal gland gets decalcified. Once your pineal gland is activated, that gives you the intuition. Your intuition knowledge will blossom. Very important. Very important. சரி, நான் முடிச்சுக்கலாமா? Any doubt? Yeah, share the. ஜிபி சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது, டெய்லி இவர் வந்து ஒரு வாழைப்பழமும் இவ்வளோ கடலை டெய்லி சாப்பிடுறாரு. அது வந்து ஏதோ புரோட்டீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரீசெண்டா இப்பதான் நான் நீங்க சொல்லும் போது கோஇன்சிடென்ஸ் பண்ணி பாக்குறேன். முன்னாடி எல்லாம் அவர் ரொம்பலாம் சொன்னா ஓகே எப்படி சொல்லுவேன், பட் இப்ப வேற சொன்னா டக்குன்னு நடக்குது. ஸோ ஒருவேளை இந்த ஃபுட்டோட இதுன்னு இப்பதான் நான் கோஆர்டினேட் பண்ணி பாக்குறேன். அவர் என் ஹஸ்பண்ட் சொல்றேன். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி கேக்குதா? ஆமா, அதுதான் நிஜம். And it is proven. In a shipwreck, people have lost everything. When they are washed ashore, they remain alive merely based on இளநீர். கோகனட் சாப்பிட்டு ஒரு வருஷம் இருக்கலாம். It's a complete food. Especially it's very drips ஏத்துற மாதிரி. In a war field, when the drips are not available, your sodium potassium chloride is not available. இந்த இளநீரை வெட்டி அதை ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க ஃபார் தி வாரியர்ஸ். இதெல்லாம் நீங்க போய் பார்க்கணும். வியட்நாம் வார் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூ கேன் வெரி ஈஸிலி see that. It's done practically. இளநீரை ஏற்றுவாங்க ரத்தத்துல உங்க இதுல. ஸோ இது கோகனட் இஸ் வெரி கம்ப்ளீட் ஃபுட். ரெண்டாவது வாழைப்பழம். இதை ரெண்டை வச்சுக்கிட்டு நம்ம ஜீவிக்கலாம். அதனால தான் நம்ம கோவில்ல
இது ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் தருது. எப்பேற்பட்ட ஏழைக்கும் ஒரு வாழைப்பழம். இப்ப நீங்க குரங்குக்கு ஒரு கையில வாழைப்பழம், இன்னொரு கையில புளியோதரை குட்டின்னு வச்சுவாங்க. குரங்கு எது வாங்கிக்கோ? அருண், வாழைப்பழம் தான். ஒரு கையில வாழைப்பழம், ஒரு கையில புளியோதரை. குரங்கு கிட்ட இந்த ராஜா என்ன ராஜான்னு கொடுக்குறேன். இதெல்லாம் திருப்பதியில பார்த்து வந்தாங்க. அந்த குரங்கு எது வாங்கிக்கோ? வாழைப்பழம். வாழைப்பழம் பிடிக்கிட்டு போகும் வேகமா, புளியோதரை தட்டி விட்டுட்டு போகும். நாம தான் புளியோதரை பொக்கு பொக்குன்னு பொக்குவோம், வாழைப்பழம் அப்புறம் சாப்பிட்டுக்கலான்ட்டு. So குரங்கு இஸ் பெட்டர். புத்திசாலி. அப்புறம் நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன், பாத்தீங்களா? கேக்க நகர்ல அந்த ஆப்பிரிக்காவில இந்த பஞ்சவர்ண கிளி பாத்தீங்களா அருண்? நீங்க நான் அனுப்பிச்சிருந்தேன், எல்லாருக்கும் அனுப்பிச்சிருந்தேன். ஒரு தேங்காவை அப்படியே டொக்குன்னு கொத்தி உடைக்குதுங்க. இளநீர் டொக்கு டொக்குன்னு இளநீர் அப்படியே குடிக்குது. நம்ம ஒரு வாயில பிடிச்சு இப்படி வைக்க முடியாது, தேங்காய தலை பின்னாடி போயிடும். அந்த கிளி அவளோட எவ்வளவு மசில் ஸ்ட்ரென்த், அந்த தேங்காயை கவுத்து டொக்குன்னு ஓட்ட போட்டு எல்லா இளநீர் தண்ணியும் குடிக்குது. குடிச்சிட்டு அந்த கீழே தள்ளிச்சு. நீங்க பாத்தீங்களா அருண்? கேட்க இந்த சென்டர் நான் அனுப்பிச்சிருந்தேன். ஐ ஃபார்வர்டட் இட். சோ அந்த கிளியெல்லாம் கூட நம்ம இல்ல. ஒரு இளநீ கொடுத்தா ஒருத்தர் வெட்டி கொடுக்கணும், அதுக்கு ஒரு ஸ்ட்ரா போட்டு கொடுக்கணும், அப்பதான் நம்ம குடிப்போம். That is how we are wasting our கழுத்து, our neck muscles are wasted. நம்மோட கிளி மாதிரி என்ன பண்ணணும்? வெட்டி கொடுத்த உடனே கப்புன்னு குடிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். இயற்கையோட எவ்வளவு ஒட்டின வாழ்க்கையை வாழறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த உடம்பு ஒத்துழைக்கும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் நம்ம கிராமத்துக்கு போயிட்டு வரணும், பம்ப் செட்ல குளிக்கணும், அந்த பச்சை மண்ணுல நடக்கணும், ஆத்தா கோவில ஊத்துற கூழ குடிக்கணும். ஆனந்தம் இருக்கு. விஜயபிரியா மாதிரி இனிமேல எல்லாம் விஜயபிரியா தான் பிராண்ட் அம்பாசடர். இனிமேல தினம் டைம் கிடைக்கிறதுல இளநீ குடிக்கும், வாழைப்பழம் சாப்பிடும். சோ இளநீ குடிக்கிறச்சு யார் ஞாபகம் வரணும்? விஜயபிரியா. தங்கண்டா. சரியா கேக்கலடா. ஆத்துக்கார் சாப்பிடாரு வாழைப்பழமும் கடலையும். அது வேற. கடலை வாழைப்பழம் கடலை. I'm so happy. இந்த சின்ன குரூப்பா இருந்தாலும் we are really enjoying. இந்த ஒரு மனுஷன் ஒரு நேரம் சந்தோஷமா இருந்தது. You find an expansion. That's very important. Okay. So அடுத்த வாரம் பார்க்கலாம். Life is love. Life is joy. Life is enthusiasm. Jai Gurudev.